அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் ஜியோகிராஃபி சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் இந்த சீரீஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சீரீஸுடைய கடைசி கிளாஸ் இது. இந்த சீரீஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக ஒரு 20 மெம்பர்ஸ் வழக்கம் போல் நம்மளோட சேனலில் 20 பேர் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. அந்த 20 பேர் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த கிளாஸை நான் இந்த சீரீஸை நானுமே விடாமல் நடத்திட்டே இருந்தேன். இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கடைசி கிளாஸ் பார்த்துருவோமா? இந்த கிளாஸ் இல்லாமல் மேப் ஒர்க் அண்ட் ரிவிஷனை பார்க்க போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு நம்ம ஒரு மேப் ஸ்டடியும் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் மேப் ஒர்க்கை பார்த்துருவோம். இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம மவுண்டெயினை பார்த்துருவோம். என்னென்ன மவுண்டெயின்ஸ் இருக்குது? ஹிமாலய ரீஜனில் பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அருணாச்சல் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இந்த ஹிமாலய ரேஞ்ச் நடந்திருக்கும். என்னென்ன? காரகோரம், ஜஸ்கர், அப்புறம் பீர்பாஞ்சல், ஷிவாலிக் ரேஞ்ச், இப்படி ஒவ்வொரு ரேஞ்சாக இருக்கும். பாருங்கள், காரகோரம், ஜஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், இதெல்லாம் ஒரு ரேஞ்சஸ். அதுமாதிரி ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்டு வெஸ்டர்ன் காட், இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ரேஞ்சஸ். ஆரவல்லி ரேஞ்ச், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவல்லி ரேஞ்ச், இது இல்லாமல் விந்தியன் ரேஞ்ச் இருக்குது, சத்புரா ரேஞ்ச் இருக்குது, மைக்கால் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ரேஞ்சு இங்கே இருக்கக்கூடியது இந்த மலைத்தொடர்கள். அதை பிளாட்டியூஸ்ன்னு பார்க்கும்போது டெக்கன் பிளாட்டியூ, கர்நாடகா அண்டு மகாராஷ்டிரா இருக்கக்கூடியது, கர்நாடகா அண்டு மகாராஷ்டிரா. மாலவா பிளாட்டியூ, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடியது. சோட்டா நகர் பிளாட்டியூ, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் பாங்கல்கண்ட் பிளாட்டியூ, பந்தல்கண்ட் பிளாட்டியூ, தெலுங்கானா பிளாட்டியூ, இப்படி நிறைய பிளாட்டியூ இருக்குது. நாம் ரிவிஷனாக பார்க்குறோம். சரியா? அடுத்தா டெசர்ட் பார்க்கும்போது தார் டெசர்ட், ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது தார் டெசர்ட். ரிவர்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். கங்கா, கங்கை நதியானது இங்கே உருவாகி இங்கே ட்ராவல் ஆகி இங்கே போகுது. கங்கோத்ரி கிளேசியர்ஸ் உருவாகுது, பே ஆஃப் பெங்காலில் எண்ட் ஆகுது. யமுனா ரிவர் ஆகிறது யமுனோத்ரி அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. ஸோ யமுனோத்ரி ரிவரில் எங்கே உருவாகி அதுவும் கங்காவோட ட்ரிபியூட்டரியாக ஜாயின் ஆகுது. பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது திபெத்தில் இருக்கக்கூடிய சாங்போ அப்படிங்கிற இடத்துல உருவாகுது. இப்படி திரும்ப இங்கே இதோட கங்கையோட மெர்ஜ் ஆகி திரும்ப பே ஆஃப் பெங்காலை கலக்குது. கோதாவரி அப்படிங்கிறது நாசிக், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோதாவரியில் உருவாகுது. ஸோ இங்கேருந்து உருவாகி பே ஆஃப் பெங்காலை கலக்குது. கிருஷ்ணா அப்படிங்கிறது மகாபலேஸ்வரில் உருவாகுது. அகைன் பே ஆஃப் பெங்காலே கலக்குது. காவேரி அப்படிங்கிறது தலைக்காவேரியில் உருவாகுது. அகைன் பே ஆஃப் பெங்காலில் எண்ட் ஆகுது. நர்மதா ரிவருங்கிறது அமர்காண்டா ஹில்ஸ், அதாவது மைக்கால் ரேஞ்சு, அதாவது இந்த சத்புரா ரேஞ்சு அந்த ஏரியாவில் உருவாகும். அப்படியே ட்ராவல் ஆகி அரேபியன் சீல எண்ட் ஆகும். தாப்பி அப்படிங்கிறது சத்புரா ரேஞ்சில் உருவாகும், அரேபியன் சி. தாப்பி அப்படிங்கிறது சத்புரா ரேஞ்சில் உருவாகும், அகைன் அரேபியன் சி. மகாநதி அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் உருவாகும், பே ஆஃப் பெங்கால், சத்தீஸ்கரில் இங்கே உருவாகி அகைன் பே ஆஃப் பெங்காலை கலக்கும். இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது திபெத்தில் உருவாகும், அரேபியன் சீல கலக்கும். இண்டஸ் ரிவர்ங்கிறது ஸோ இப்படி ட்ராவல் ஆகி இங்கே அகைன் அரேபியன் சீல கலக்குங்க. புரிஞ்சுதா? அடுத்தா சாயில் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஜோன்ஸ். எங்கெல்லாம் சாயில் ரீஜன் இருக்கும்? பிளாக் சாயில், காட்டன், டெக்கன் பிளாட்டியூவில் அதிகமாக இருக்கும். அலுவியல் சாய், இங்கோ கேங்கட்டிக் பிளைன், அலுவியல் சாய், இந்த ஏரியாவில் காட்டன் உருவாகும். பிளாக் சாயில், அலுவியல் சாயில். ரெட் சாயில், தமிழ்நாடு ஒரிஷா, லெட் சாயில் அண்டு ஒடிசாவில். லெட் ரெட் சாயில், வெஸ்டர்ன் காட்ஸில் லெட் ரெட் சாயில். டெசர்ட் சாயில், ராஜஸ்தான் ரீஜனில். அடுத்தா மினரல் இண்டஸ்ட்ரீஸ், கோல் இண்டஸ்ட்ரி, ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா, முன்னாடியே பார்த்தது தான் ஜார்க்கண்ட் ஒடிஷா. அயன், ஒடிஷா அண்டு சத்தீஸ்கர், பாருங்கள் அதிகப்படியான இந்த கனிமூலங்கள்லாம் இங்கே தான் இருக்கும். பாக்சைட், ஜார்க்கண்ட் அண்டு மத்திய பிரதேஷ், அகெயின் இந்த ஏரியாக்களில். ஆயில், அசாம் அண்டு குஜராத் பகுதிகளில், குஜராத் அது பிறகு அசாம் பகுதிகளில் ஆயிலானது நம்மளுக்கு கிடைக்குது. அது பிறகு இண்டஸ்ட்ரியில் ஒன்று பார்த்துருவோம். அயன் அண்ட் ஸ்டீல் பார்க்கும்போது ஜம்ஷெட்பூர், அதே இங்கே தான். கார்ன் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது மும்பை அண்டு அகமதாபாத். காரணம் என்ன? இங்கே தான் பருத்தி இண்டஸ்ட்ரி ஆனது உருவாகுது. இங்கே இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. அது ஐடி இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது பெங்களூர் அண்ட் ஹைதராபாத். காரணம் என்ன? பெங்களூர் ஹைதராபாத்தில் இங்கே இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் உருவாகுது. ஸோ பெங்களூர் ஹைதராபாத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்போர்ட் சர்வீஸ் மூலமாக, நம்மளுக்கு தெரியும் சர்வீஸ் செக்டர் மூலமாக அதிகப்படியான வருமானமே இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் இங்கே இருந்தால் அதிகமாகுது. முன்னாடி ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்றா இருக்கும்போது ஹைதராபாத்லேருந்து அவங்களுக்கு போதுமான ரெவன்யூ வந்துச்சு. இப்போ ஹைதராபாத் தனியாக பிரிஞ்சு போனதுனால ஆந்திராவுடைய அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சது. அப்படின்றதுனால தான் அவங்க நிறைய இந்தியா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் அதிகப்படியான லோன்ஸ்லாம் வாங்குறாங்க, எங்களுடைய மாநிலத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் உங்களுக்கு தெரியும் இங்கே இது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா அதாவது 4 மேஜரான நகரங்களையும் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதுனால அது வந்து நேஷனல் வாட்டர்வே அலகாபாத்னு ஆல்ரெடி போன கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தது தான் அது வந்து மேஜர் போர்ட்ஸ் மும்பை சென்னை கொல்கத்தா விசாகப்பட்டினம் கந்த்லா இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸான போர்ட்ஸ் துறைமுகங்கள் இப்போ வேர்ல்டு மேப் வந்து பார்த்துருவோமா வேர்ல்டு மேப்பில் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கிறத பார்த்துருவோம் மவுண்டன் ரேஞ்ச் பார்த்தோம் பிளாட்டிவ்லாம் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வேர்ல்டு லெவலில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துருவோம் இது அகைன் நம்ம பார்த்தது தான் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் இது உங்களுக்காக மவுண்டைன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் ராக்கி மவுண்டைன்ஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்கும் ஏஷியாவில் இமாலயன் மவுண்டைன்ஸ் யூரோப்பில் ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ் யுரல் மவுண்டைன்ஸ் இங்கே இருக்கும் யூரோப்பியம் ஏஷியாவை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணோம் ரிவர் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய நைல் ரிவர் அமேசான் பிரேசில் இருக்கக்கூடிய அமேசான் ரிவர் சைனாவில் இருக்கக்கூடிய யங்ஸே ரிவர் யூஎஸ் இருக்கக்கூடிய மிசிசிப்பி ரிவர் யூரோப்பில் இருக்கக்கூடிய தனுப் ரிவர் அடுத்த வந்து பிளாட்டிவ் திபெத்தியன் பிளாட்டிவ் லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் பிளாட்டிவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டக்கன் பிளாட்டிவ் பிரேசில் இருக்கக்கூடிய பிரேசிலியன் ஹைலேண்ட்ஸ் பிளாட்டிவ் அர்ஜென்டினா இருக்கக்கூடிய பேண்டகோனியன் பிளாட்டிவ் அர்ஜென்டினா இருக்கக்கூடிய பேண்டகோனியன் பிளாட்டிவ் இங்கே இருக்குமா சரி அடுத்து வந்து டெசர்ட் பார்க்கும்போது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட் சிலியில் இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட் போஸ்ட்வானா கலகாரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்வானா டெசர்ட் இங்கே இருக்குமா ஓகே ட்ரேட் ரூட் என்னென்ன ட்ரேட் ரூட் இருக்குது பார்க்கும்போது சென்ட்ரல் அமெரிக்காவில் பனாமா கேனல் இங்கே இருக்கும் அடுத்த வந்து ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சூயஸ் கனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கானது பிட்வீன் த மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது மலேசியா அண்டு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடியது இந்த ஏரியாக்களில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லுவாங்க அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கேப் ஆஃப் குட் ஹோப் சில்க் ரூட் சைனா டு யூரோப் நியூ சில்க் ரூட் இந்த பிஆர்ஐன்றது இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஏரியாவில் மெட்ரேனியன்ஸில் போய் எண்ட் ஆகும் சரியா இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் இன் டு த அரேபியன் சீயில் கலக்கக்கூடிய ரிவர் என்னென்ன எண்ட் ஆகக்கூடிய ரிவர் கங்கா மகாநதி கோதாவரி அண்டு நர்மதா இந்த 4 ரிவரில் எது வந்து அரேபியன் சீயில் எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த சீரீஸை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு சீரீஸில் சந்திப்போம் நன்றி